சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம முத்துவோட கார் செட்டுக்கு முத்து இல்லாத நேரமா பார்த்து நம்ம மீனா வராங்க. அந்த நேரம் பார்த்து செல்வமும் இருக்காங்க. செல்வத்த தனியா கூட்டிக்கிட்டு போயிட்டு, இந்த மாதிரி எங்களுக்கே நெறைய செலவு இருக்கு. நாங்களே ரூம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, பணத்த கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த பணத்த முத்து வந்து உங்களுக்காக கேட்கிறாரு. நீங்க பண்ற செலவு வந்து பார்த்தீங்கன்னா, ஆடம்பர செலவு தானே. இந்த காச நீங்க திருப்பி குடுத்துருவீங்க. ஆனா, உங்களுக்கும் சிரமமா தானே இருக்கும். இப்படிலாம் பண்றது நல்லாவே இல்ல. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் செல்வம் நேரா போயிட்டு ஃபிரெண்ட்ஸ் கிட்டலாம் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறத ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல முத்து தான் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜ் கிட்ட எப்படியோ ஏமாத்தி ரூ. 1,00,000 வாங்கிடுறாங்க. வட்டிக்கு தான் நம்ம மனோஜ் குடுத்துருக்கிறாப்ல. உன் ஃப்ரெண்ட மாசம் மாசம் 3 வட்டி போட்டு குடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி, நம்ம மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ரோகிணி கிட்ட பணத்த குடுக்குறாங்க. அதே நேரத்தில ரோகிணியோட ஃப்ரெண்ட் வித்யாவும் கடைக்கு வராங்க. அவங்களும் ஒரு டிராமாவ ஸ்டார்ட் பண்றாங்க. தன்னோட அம்மா சீரியஸா இருக்கிற மாதிரியும், அதுக்கு 75,000 வந்து பணம் ஹாஸ்பிட்டல்ல கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ரியாலிட்டிக்கா நடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்க்கறதுக்கு நமக்கும் உண்மையாலுமே நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. நம்ம மனோஜ் பாவப்பட்டு அவங்களுக்கும் ஒரு 75,000 வட்டிக்கு தான் குடுக்குறாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் 2 பேரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 75,000 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக தான் வாங்கியிருக்காங்களாட்டுக்கு. ஆக மொத்தத்தில 1,75,000 மனோஜ் கிட்ட இருந்து 2 பேரும் சேர்ந்து ஆட்டைய போட்டுருக்காங்க. எப்ப மாட்டப் போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இங்க கார் ஷெட்ல நம்ம முத்து பணத்தோட வந்து செல்வத்துக்கிட்ட, "இந்தா நாளைக்கு ஃபங்ஷன் இருக்குன்னல்ல, அங்க பாரு பணத்த அரேஞ்ச் பண்ணியாச்சு. நீ போயிட்டு ஃபங்ஷன் வேலையெல்லாம் பாரு" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா செல்வம் இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல எனக்கு பணம் வேணாம். ஃபங்ஷனே நான் நடத்தல" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. "ஏன்டா இப்படி பண்ற? உங்க பெரியப்பா பசங்கலாம் அவங்க அப்பா, அம்மாவுக்கு பண்றாங்க அப்படின்னு சொன்னல்ல. இப்ப ஃபங்ஷனே இல்லன்னா என்ன அர்த்தம்? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி திடீர்னு மாத்தி பேசுற?" அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. செல்வத்தோட ஃபேஸ் ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கு. நம்ம முத்துவுக்கு லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.